பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசுனுடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த வகையில் ஆண்டவன் இயேசுனுடைய உயிர்ப்பு எங்களுக்கு பல செய்திகளை சொல்லி நிற்கின்றது. அதில் 2 விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கின்றேன். அதாவது ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உயிர்ப்பானது எங்களுடைய நாளாந்த வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றது. உங்களுடைய மனித வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றது. அதாவது எங்களுடைய மனித வாழ்வானது இவ்வுலக வாழ்வோடு நிறைவடைவதில்லை, மாறாக அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆண்டவன் இயேசுனுடைய உயிர்ப்பு எங்களுக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது. 2வது விடயம் என்னவென்றால், நானும் நீங்களும் சந்திக்கின்ற எங்களுடைய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு. அந்த வாழ்வில் பல்வேறு விதமான சவால்களை நாங்கள் நாள்தோறும் சந்திக்கின்றோம். இந்த சவால்கள், இந்த துன்பங்கள் எங்களை விட்டு நீங்கக்கூடாது என்பது அல்ல, மாறாக இந்த துயரமான இந்த துன்பங்களை நாங்கள் எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்பதை இந்த ஆண்டவன் இயேசுடைய உயிர்ப்பானது எங்களுக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. அதாவது ஆண்டவர் இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அவர் உயிர் தெழுந்தார். தனது துன்பத்தையோ தான் எதிர்கொள்ளுகின்ற சவால்களையோ அவர் தட்டிவிட்டு போகவில்லை, மாறாக அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய செபம் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை அவருக்கு கொடுத்தது. அதே போல எங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற போது, சோதனைகளை நாங்கள் சந்திக்கின்ற போது அதனை விடுத்து அதனை நாங்கள் துவண்டு போகாமல் மன துணிவோடு இருப்பதற்கு இந்த ஆண்டவன் இயேசுடைய உயிர்ப்பும் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற போது 2 விதமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தாம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துகின்றார். ஆண்டவன் இயேசு தருகின்ற அமைதி இவ்வுலக அமைதி போன்றது அல்ல, மாறாக அது உள்ளார்ந்த சந்தோஷத்தை, உள்ளார்ந்த மகிழ்ச்சியை அது தருகின்றது. எவ்வளவுதான் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், நாங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கின்ற போதும் இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கின்றது. அதுதான் ஆண்டவர் தருகின்ற அமைதி. இந்த அமைதியினுடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகின்றது, நான் உங்களை அனுப்புகின்றேன், இருவராக நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நானும் நீங்களும் எங்களுடைய நாளாந்த வாழ்வில் இந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் 2வது விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், தோமாவினுடைய நம்பிக்கை அறிக்கையை பற்றி பார்க்கின்றோம். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிடுகின்றார். நாங்களுடைய வாழ்விலையும் பல தடவைகளை நாங்கள் துவண்டு போகின்ற போது, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்ற போது, தோமாவை போல நாங்களும் கலக்கமுறுகின்ற போது, நம்பிக்கை இழந்திருக்கின்ற போது, அவரை நாங்கள் கண்டுணர்கின்ற போது நாங்களும் இந்த உறுதியோடு நாங்கள் பயணிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் தாமே எங்களுடைய மீட்பராக இருக்கின்றார். அவர் தாமே எங்களுடைய வாழ்வினுடைய வழியாக இருக்கின்றார். அவரிலே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வு அர்த்தம் அடைகின்றது. எனவே தோமாவை போல நாங்கள் பல தடவைகளில் சோர்ந்து போனாலும் அவரை போல மீண்டும் நாங்கள் ஆண்டவரை கண்டுணர அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற போது இது ஒரு வெறும் சடங்கு அல்ல, ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக எங்களுடைய நாளாந்த வாழ்வில் இந்த செயற்பாடானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் எங்களை முழுமையாக அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் பாடுபட்டு இந்த உலகில் வாழ்ந்தவர், பாடுபட்டவர், அவர் எல்லாவரையும் அறிந்திருக்கின்றார். அதுபோல நாங்களும் அவருக்கு சாட்சியுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவன் இயேசுனுடைய ஆசீரும் அருளும் உங்களோடு என்றும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன்.